திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்ளார், பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள், இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர்தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்துக் காப்பீர். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். என் எதிரிகள் யாவரும் வெக்கி பெரிதும் கலங்கட்டும், அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பிச் செல்லட்டும். 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன், உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். திருப்பாடல்கள் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. திருப்பாடல்கள் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆண்டவரே அவர்களை திகிலடையச் செய்யும், தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக. திருப்பாடல்கள் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீர் அனாதைகளுக்கு ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர், மண்ணினின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார். இவ்வாறு திருப்பாடல்களில் கடைசி வசனம் கடவுளை புகழ்வது போன்று இருக்கும். ஆகவே திருப்பாடல்களில் கடைசி வசனத்தை நாம் படித்து முடித்தோம் என்றால் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், மரணங்கள் எல்லாம் விலகிச் செல்லும். ஆகவே கடவுளை தியானிப்பதற்கு இவ்வாறான வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நல்ல ஆசீர்வாதம் இதனாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.